எரேமியாவில் இந்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம். கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த நாளை குறித்து தேவனோட பேசிக்கொண்டிருந்த வார்த்தை இதுதான். தேவனால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. என்னுடைய தேவனால எல்லாம் செய்ய முடியும். தேவரி சகலத்தையும் செய்ய நீர் வல்லவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில தேவன் சகலத்தையும் செய்து முடிக்க அவர் உண்மையுள்ளவராய் காணப்படுகிறார். அந்த தேவனை நாம் துதித்து ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் சந்தோஷத்தோடு சத்தத்தை உயர்த்தி நல்லா கரங்களை தட்டி தேவனை பாடி துதிக்கலாமா? ஆமென். நன்றி இயேசுவே. கரங்களை தட்டுவோமா? எஸ். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரங்களை கொண்டு வந்தவங்க கொஞ்சம் அசைத்து சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சொல்றீங்களா? பாவியான என்னையும் உன் பிள்ளையாய் மாற்றினீர். பாவியான என்னையும் உன் பிள்ளையாய் மாற்றினீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன். சொல்லுமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே, என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. என்னை சொல்றீங்களா? அவர் உண்மை உள்ளவர். ஓ நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர். எல்லாம் விசுவாசத்தோடு சொல்லுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு நம்மை நடத்துகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்மை நிறைத்து நம்மை நடத்துகிற தேவன் நம்மோடு உண்டு. அழைத்த தேவன் ஒரு நாளை கைவிட மாட்டார். ஆமென். முகத்தை ஒரு சந்தோஷத்தோடு நல்ல காரியங்களை தண்ணி உற்சாகத்தோடு ஆண்டவரே, என்னை நிறைத்து நடத்துகிறபடி நான் நன்றி அப்பா. இவரோட சேர்ந்து பாடுறீங்களா? உந்தன் பரிசுத்த ஆவியார் என்னையும் நிறைத்தீரே. உந்தன் பரிசுத்த ஆவியார் என்னையும் சொல்லி. நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, எஸ்.
என்னை மறுரூபமாக்கிடும், உம் மகிமையில் சேர்த்திடும். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த நாளத்திலிருந்து உயர்ந்த துதிகளை நம்முடைய தேவனுக்கு ஏறெடுப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கடைசியாக ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி we give you the highest praise, O Lord. உயர்ந்த துதிகள் உமக்கு மாத்திரமே. எத்தனை பேர் சொல்றீங்க நம்முடைய தேவன் துதிகளுக்கு பாத்திரராக இருக்கிறார்? நல்லா சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பாருலாம். நம்முடைய சகல துதிகளுக்கு நம்முடைய தேவன் பாத்திரராய் காணப்படுகிறார். உம்மை ஆராதிக்கிற இந்த நேரத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை நீ செய்ய போகிறபடினாலுமே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய கரத்தின் கிரியைக்காக நன்றி. அற்புதமான காரியங்களை இந்த வாரத்திலும் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போன தேவன் பேசிக்கொண்டே காணப்படுகிறார். அவருடைய கரத்தின் கிரியை நம்ம பார்க்க போகிறோம். நம்மை விட்டு விலகாத கரம், அற்புதங்களை செய்கிற கரம், பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்து முடிக்கும். நன்றி இயேசு. என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தலைகள் உமக்கு என் மாத்திரம். மரித்தோரை எழ செய்வீர் என்றார், என் நோய்கள் உமக்கு என் மாத்தி. மலைகளை சொல்லுமா. மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தலைகள் உமக்கு என் மரித்தோரை மரித்தோரை என்றார், என் நோய்கள் உமக்கு. சத்தத்தை உயர்த்தி சொல்றீங்களா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை யாரா. எல்லாரும் சொல்லுமா. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஓ வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவதும் நீர் என்றார், என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்ச. ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்ப
எனக்காக ஒரு காரியத்தை நீ செய்து முடிப்பீராக. என்னுடைய வாழ்க்கையில சில காரியங்களை செய்து முடிப்பீராக அப்பா. என் கை மீறி போன காரியங்கள், என்னுடைய பலன் மீறி போன காரியங்கள் உம்முடைய கரத்தினால் நீ செய்து முடிக்க போகிறபடினால் நன்றி. நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஏதோ ஒரு காரியத்தை என் தேவன் எனக்காக செய்து முடிக்க போகிறார். ஏதோ ஒரு காரியத்தை நான் எதிர்பாராதவைகளை, நான் எண்ணியும் பார்க்காதவைகளை, என்னுடைய சிந்தனை யோசிக்காதவைகளை என் தேவன் செய்து முடிக்க போகிறார். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? சொல்றீங்களா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது கிரகிக்க முடியாது. காரியம் செய்வி உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியாது காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். இன்றைக்கு தானிக்க போகிற தேவ செய்தியின் தலைப்பு Ephraim. The title for this morning's message that we're going to meditate is Ephraim. இந்த எப்ராயிம் என்ற யோசேப்பின் புத்திரனை குறித்து பார்க்க போகிறோம். We are going to look about Ephraim, son of Joseph. அவர் எந்த நேரத்திலே அந்த பெயரை சூட்டினார்? In what situation and time he gave that name? எவ்வளவு விசுவாசத்தோடு தரிசனத்தோடு இந்த பெயரை சூட்டினார்? With what belief and vision he gave that name? அது எப்படி எப்ராயிமுடைய வாழ்க்கையில் நிறைவேறினது என்று பார்க்க போகிறோம். We are also going to look into how it got fulfilled in the life of Ephraim. வாசிங்கள் ஆதியாகமத்தின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். Let us read from Genesis chapter 41 and verse 52. And the name of the second he called Ephraim, for God has caused me to be fruitful in the land of my affliction. நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். எப்ராயிம் என்ற பெயரின் அர்த்தம் பலன் என்று பார்க்கிறோம். The meaning of the name Ephraim is fruitful. தேவன் பலுகச் செய்கிறவராக இருக்கிறார். And the Lord makes him fruitful. எந்த இடத்திலும் அவர் நம்மை பலுக பெருகச் செய்கிறவராக காணப்படுகிறார். And he is a God who makes us to be fruitful in any place. ஒரு மரத்தை செடியை நாம் நட்டுவோம் என்றால் அது பலுகுவதற்கு பெருகுவதற்கு எல்லாம் சாதகமாய் காணப்பட வேண்டும். If we are going to sow a seed or plant a plant over there, when everything is favorable, it will be fruitful. ஒருவரை பராமரிக்க வேண்டும், நீர் பாய்ச்ச வேண்டும், உரம் போட வேண்டும், பின்பு அது முளைத்து எழும்பும். Someone will have to take care of it and pour water and also put manure. Only then it will grow and be fruitful. ஆனால் இந்த வசனத்தின் மேன்மை இதே சொல்லப்பட்டிருக்கிறது. But the greatness of this verse is given over here. என்ன பாருங்க, சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார். For God has caused me to be fruitful in the land of my affliction. அதுதான் தேவனுடைய மகிமை அன்பானவர்களே. That is the greatness of our God. தேவன் இந்த வசனத்துக்கு நமக்கு சொல்லி கொடுக்கிற ஒரு முக்கியமான உபதேசம் என்னவென்றால், What is the important teaching that the Lord is wanting to tell us from this verse? தேவனுடைய ஆசீர்வாதம் நாம் இருக்கிற எல்லா இடங்களிலும் வரும்.
The blessings of God will come in whatever place we are in. அந்த தேவனுடைய ஆசீர்வாதங்கள் வருவதை பாருங்கள், சிறுமைப்பட்டிருந்த தேசம் அதை கட்டுப்படுத்த முடியாது. The blessings of the Lord, the land of affliction could not control or limit it. அந்த ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது. It could not even hinder that blessing. நமக்கென்று தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அது வந்தே தீரும் அன்பானவர்களே. The blessings that God has kept in store for us, it will definitely come. பாருங்கள், இந்த செழிப்பு அல்லது ஆசீர்வாதம் என்று சொல்லுவது பாருங்கள், அது செல்வத்தினாலும் அவிதமாக ஒரு வளமையினாலும் மட்டுமல்ல, அது துன்பத்தின் மத்தியிலே, வேதனையின் மத்தியிலே, சோதனை நிறைந்த இடங்களில் கூட தேவன் தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக நம்முடைய வளர்ச்சியும் பெருக்கத்தையும் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். When you talk about prosperity, it doesn't come only because of the wealth or the growth of produce, but God is able to do it in the midst of all our pain. He brings in that growth, that increase, and with a purpose. நான் சொன்ன வண்ணமாக எல்லா காரியங்களும் சாதகமாக இருக்கும்போது மட்டும் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் வருவதில்லை. As I told, the blessings of the Lord will not come only when all the things are in favor. அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துவதனாலே எல்லா காரியங்களும் எதிர்மாறாக இருந்தாலும் கூட அதன் மத்தியிலே தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியும் என்பதற்கு இந்த எப்ராயிம் ஒரு சாட்சியாய் காணப்படுகிறார். And this Ephraim is a testimony to say that even if everything is opposing, God's power is getting revealed over there, and He is able to bless us in the midst of those afflictions. அநேகம் பெற்றோர்கள் ஒரு தவறான எண்ணம் கொண்டிருப்பார்கள். Many parents will have a wrong opinion. என்ன தெரியுமா, நாம் படுற கஷ்டத்தை என் பிள்ளைங்க தெரிஞ்சுக்க கூடாது, அனுபவிக்க கூடாதுன்னு அவங்க நினைச்சு கொண்டிருப்பாங்க. They will only keep thinking, my children should not know whatever pain that I've undergone. அத கூட சொல்லி கூட அவங்களுக்கு காட்ட மாட்டாங்க. இவ்விதமான கடைசிகளை நம்ம சொல்ல மாட்டாங்க. They not even will explain to them or express the pain that they had gone through. அது ஒரு வகையில் நல்லது, ஆனால் அவங்க அறிந்திருக்க வேண்டும் எல்லா சூழ்நிலைகளையும். On one way it is good, but at the same time they all need to know the pain that the parents have gone through. யோசிப்பு பாருங்க, Look at Joseph. பற்ற அந்த அனுபவங்கள், கடந்து வந்த சோதனையின் பாதைகள் எதையும் மறைக்கவில்லை. Joseph did not hide anything, the path that he went through, the affliction that he had suffered. அவர் சொல்லிருப்பார், என் துன்பத்தின் மத்தியிலே தேவன் என்னை எப்படி பலப்படுத்தினார் என்பதை சாட்சியாக அறிவிக்கும்படியாக தன் மகனுக்கு எப்ராயிம் என்று பெயர் வைக்கிறார். And he called his name second son as Ephraim to say, God has made me to stand as a testimony in the midst of those afflictions. எப்ராயிம் என்ற பெயர் துன்பத்தின் தேசத்திலும் தேவன் பலன் கொடுப்பார் என்பதற்கு சாட்சியாக காணப்படுகிறது. And the name Ephraim is also a testimony to say that God will make you to be fruitful even in the midst of affliction and suffering. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்கள், வேதனைகள், சோதனைகள், இழப்புகள், நஷ்டங்கள், அவமானங்கள், வியாதிகள் மத்தியிலே காணப்படலாம். Perhaps we might also be in a situation where there is a lot of sorrow, pain, agony, or even shamefulness. நம்முடைய சாட்சி என்ன தெரியுமா? But what is our testimony? இத்தனை எதிர்மாறான காரியங்கள் வந்தும் தேவன் என்னை கைவிடாமல் என்னை பெருக செய்தார் என்பதற்கு சாட்சியாகத்தான் இந்த எப்ராயிம் என்ற வார்த்தை வருகிறது பார்க்கலாம். But what is our testimony? Like the name Ephraim, even in the midst of all those opposing and negative situation, God has not forsaken me, but He has blessed me. இந்த வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற முக்கியமான காரியம், உபதேசம் என்ன தெரியுமா? What is the important teaching that this verse is telling us? துன்பம் முடிந்த பின்பு அல்ல, அந்த இக்கட்டின் மத்தியிலேயே தேவனை உயர்த்த முடியும் என்ற அந்த அனுபவத்தை உபதேசத்தை நமக்கு போதிக்கிற ஒன்றாய் காணப்படுகிறது. Not after the affliction is over, but right in the midst of the affliction, God is able to bring us fruitful, make us fruitful. துன்பத்தின் மத்தியிலே ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை தேவன் வாக்கு பண்ணுகிறார். அதை விசுவாசிக்கும் பொழுது இந்த நாட்கள் முடிவடைந்த பின்பு அல்ல, இதன் மத்தியிலே கடந்து செல்ற நமக்கு தேவன் ஒரு பெரிய பலுக்கத்தை, பெருக்கத்தை கட்டிடப் போகிறார். விசுவாசிக்க வேண்டும் மனவளே. And God is promising that in the midst of affliction He is able to make us fruitful, and that is the promise that the Lord is giving us this month, and we need to believe on that. இதெல்லாம் முடியட்டும், ஆசீர்வதிப்பார் என்றல்ல.
It's not that let everything get over and then he will bless me. எத்தனை துன்பத்தின் மத்தியில் நாம் காணப்பட்டாலும் நம்மை பெருகச் செய்கிறவர் என் தேவனாய் காணப்படுகிறார். அந்த தேவன் அந்த யோசேப்பு இருந்தது போல நம்மோடும் இருப்பாராக. No matter whatever kind of afflictions, sufferings we have, God is along with us just as he was with Joseph, and may he make us fruitful. அதுதான் விசுவாசிகள் அனுபவமாக கொண்டிருக்க வேண்டும். And that is what we as believers need to have as an experience. அவ்விதமாக பரலோகத்திலே தேவனை தூதர்களும் அவ்விதமாக மூப்பர்களும் ஓயாமல் துதித்துக் கொண்டிருப்பார்கள் என்று வேதத்தை வாசிக்கிறோம். And in the Bible we read that in heaven all the angels and the elders will always keep praising God unceasingly. அவர்கள் துதிக்கிற அந்த மேன்மையை விட நாம் துதிப்பது அதிகமாக தேவன் விரும்புகிற காரணம் என்ன தெரியுமா? More than the greatness of them praising, God desired that we should be praising God. The reason is அங்கே அவளுக்கு கண்ணீர் இல்லை, there they do not have tears, உபத்திரம் இல்லை, no sufferings, வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் அந்த அந்த டென்ஷன் இல்லை, no tension that they have to go to job and குடும்பம் இல்லை, கோத்திரம் இல்லை, there's no family or tribe, அவர் விடுதலையோடு ஆராதிக்கிறார்கள். and they are worshiping God with all liberty. நமக்கு நாம இப்ப சொன்ன எல்லா காரியமும் இருக்குது. All that I have spoken, we have all these things in our life. இவர்கள் எல்லாவற்றின் மத்தியிலும் ஒன்று சொல்கிறோமே, என்ன தெரியுமா? என் தேவன் நல்லவர், என்னை துன்பத்தின் மத்தியிலும் பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார் சொல்கிறோமே, இதுதான் மேன்மை அன்பானவர்களே. And the greatness is in the midst of all these things we are saying, my God is good. ஆகவேதான் நாம் துதிக்க ஆரம்பிச்ச உடனே அவர் இறங்கி வந்துடுறாரா. And that's the reason the moment we start praising him, he comes down. அந்த துதிர்கள் மூப்பர்கள் துதிக்கிறதை விட நாம் துதிப்பதை தேவன் அதிக என்ஜாய் பண்ணுவார். காரணம் தெரியுமா? இவர்கள் எல்லாவற்றின் மத்தியிலே தேவன் நடத்துவார் என்று விசுவாசி துதிக்கிறோமே, அதை தேவன் விரும்புகிறார் அன்பானவர்களே. And the Lord desires and enjoys our praise because in the midst of all these afflictions, we are praising God more than he gets decide of the praises of angels. துன்பத்தின் நாட்கள் முடிந்த பின்பு அதில் மத்தியிலே தேவன் நம்மை பலுகச் செய்கிறவராய் இருக்கிறார். Not after the end of all the affliction and the days of affliction, but in the midst of that, God is able to bless us and make us fruitful. இந்த எப்ராயிம் என்ற ஆசீர்வாதத்தை நாம் தியானிக்க போகிறோம். We are going to meditate on the blessing of Ephraim. பலுகுதல் என்ற அந்த ஆசீர்வாதம் எப்பொழுது ஒரு மீண்டும் தியானிக்க போகிறோம். We are going to meditate, when will this blessing of fruitfulness come? வாசிங்கள் ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Let us read from Genesis chapter 41 and verse 52. And the name of the second he called Ephraim, for God has caused me to be fruitful in the land of my affliction. நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். துன்பத்தின் நாட்டிலும் ஒரு பலனை கட்டளையிட்டார். Fruitful in the land of affliction. முதல் குறிப்பாக நாம் பார்க்க போகிறோம். And that's the first point. துன்பத்தின் நாட்டிலும் பலன். Fruitful in the land of affliction. யோசேப்பு வேதனை அனுபவித்த ஒரு தேசம் அந்த எகிப்து. Egypt is a land where Joseph, he was afflicted a lot and he suffered a lot. அந்த வேதனை மத்தியில் தான் இந்த எப்ராயிம் பிறந்தார். And Ephraim was born in the midst of those pain and agony. அந்த மகன் எப்ராயிமுக்கு ஒரு தரிசனத்தோடு விசுவாசத்தோடு ஒரு பெயர் வைத்தார். என்ன வைத்தார்? எப்ராயிம் என்று வைத்தார். And Joseph gave him a name called Ephraim with a vision and a purpose. அந்த தரிசனத்தை விசுவாசத்தை கனம் பண்ணி அந்த எகிப்து என்ற ஒரு எதிர்மாறான தேசத்தை ஒரு பலனடைகிற தேசமாய் கத்த மாட்டி கொடுத்தார். And honoring vision, the Lord also made that land Egypt to be a fruitful land for him. உங்களுடைய பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கும் பொழுது விசுவாசத்தோடு தரிசனத்தோடு வைக்க வேண்டும். And when you are giving a name for your children, you need to give them that name with belief and with a vision. பாருங்கள், எந்த இடத்திலே வேதனையை யோசேப்பு அனுபவித்தாரோ அந்த இடத்திலே ஒரு எப்ராயிமை கொடுத்து அந்த இடத்தை கர்த்தர் மாற்றவில்லை, ஆனால் அந்த இடத்துக்கு இருக்கிற இடத்தில் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். And in the place where Joseph was found, God gave him Ephraim. He did not change the place over there, but God gave him blessing wherever he was. இது நல்லா இல்லையா, இடத்தை மாத்திக்கோ அப்படி சொல்லல. He did not say, if that is not good, change your place. நீ இருக்கிற இடத்திலே உனக்கு ஒரு எப்ராயிமை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணினார். But he promised
promised him, saying, in the place wherever you are, I will give him Ephraim. அந்த எதிர்மாறான இடத்திலேயே இவர் விரும்புகிற முடிவை கர்த்தர் மாற்றினார். And even in the opposing or negative situation, the Lord changed him his place. அந்த இடம் எகிப்து ஒரு மோசமான எதிர்மாறான இடமாய் காணப்படுகிறது, நீ அறிவீர்கள். And you know very well that place is a place where there's a lot of opposing situations and negativity there. அதிலே இவர் சிறையிலே போடப்பட்டார். And there he was imprisoned. அந்த இடத்திலும் பலன். Even there he was fruitful. அந்த சிறைச்சாலை தலைவன் கண்ணை தயவு கேட்க பேசியதா. And he also made him to find favor in the hands of those prison or the in charge of the prison. அந்த துன்பத்திலும் கர்த்தர் ஒரு பெரிய வளர்ச்சியை கட்டியெடுக்கிறார். And the Lord also gave him a growth in the midst of affliction. இதை பார்க்கிற நாம் ஒன்றை நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும். And those who are watching, you need to understand one thing. நம் சூழ்நிலைகள் நமக்கு சாதகமா இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நமக்கு வளர்ச்சியை கொடுப்போர் நம்முடைய தேவன் என்று விசுவாசிக்க வேண்டும். Whether your situation and surroundings are favorable or not favorable, it is God who gives us increase and our growth. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், எப்ராஹிம் சொல்லுங்க. Say Ephraim. அப்படினா என்ன தெரியுமா? What is the meaning? எதிர்மாறான இடத்திலும் தேவன் பெருக்கத்தை கட்டளையிடுவார். And God causes increase and growth even in the midst of affliction and opposing situations. சார் சொல்லுவாங்க, நான் உன்ன மாதிரி நல்ல சூழ்நிலையில பிறந்திருந்தேன்னா நல்லா படிச்சிருப்பேன். Some people used to say, if I was only born in a favorable situation like yours, I would have studied well. எங்க பெற்றோருடைய கஷ்டப்படுற காலத்துல நான் பிறந்தவன். I was born even when my parents were suffering. அதனால என்ன படிக்க கூட வைக்க முடியல. Therefore they could not give me good education. ஒண்ணு நினைச்சு கவலைப்படாதீங்க. Do not worry about thinking anything. நம்முடைய சூழ்நிலைகள் அல்ல, நமக்கு ஜெயத்தை நமக்கு கொடுப்பவர் நிர்ணயிப்பவர் நம்முடைய தேவனே என்று விசுவாசிக்க வேண்டும். You only need to believe it is not our situations or surrounding, but it is our God who gives us the blessing and the victories. பாஸ்டர் சுந்தர் தரத்துல ஒரு ஊழியர் இப்படி சொன்னாராம். And Pastor Sundaram once in his ministry he said like this. ஐயா, நீங்க நல்ல வசதியான இடத்துல ஊழியம் செய்றீங்க. Pastor, you are doing ministry in a very comfortable place. நான் ஒரு கிராமத்துல ஊழியம் செய்றேன். But I am doing ministry in a village. அதனால என்ன ஆசீர்வதிக்கப்படவே முடியலன்னு சொன்னாராம். Therefore he said, I could not be blessed. பாஸ்டர் சுந்தரம் சேலஞ்ச் பண்ணாரா. And Pastor Sundaram challenged. நீ ஒன்னு பண்ணு, நீ ஏன் இடத்துக்கு வந்துரு, நான் உன் இடத்துக்கு போயிடுறேன். And Pastor Sundaram told him, you come to my place and let me take your place. கர்த்தர் எப்படி செய்றாருன்னு பார்க்கலாம். Let's see how God is working. எப்படி செய்வார் தெரியுமான்னு சொன்னாராம். And then he told him how the Lord will work. நான் போகிற உன்னுடைய இடத்திற்கு அது சின்ன சபையா இருக்குது அல்லவா, நான் போன உடனே அந்த சபை பெருகிறோம், நீ என் இடத்துக்கு வரல, என் சபை சின்னதா போயிடும்னாரா. The place where you are, if I go, the church will increase and grow. But if you come to my place, my church, it will become lesser. இடத்தை மாற்றுறது தேவன் ஆசீர்வதிப்பார் என்றல்ல. It doesn't mean if you change the place, then God will bless you. நீங்கள் எந்த இடத்தில் இருக்கிறீர்களோ அந்த இடத்தை தேவன் மகிமையாக மாற்ற வல்லவராய் இருக்கிறார் என்பதுக்கு தான் இந்த எப்ராஹிம் சாட்சியாக காணப்படுகிறார். And this Ephraim is a testimony that wherever you are, the Lord will make you a great, and that is the glory of God. நம்முடைய சூழ்நிலை அல்ல, It is not our surroundings. ஜெயம் கொடுப்பவர் தேவனே. It is God who gives that victory and success. இடத்தை மாத்தணும், வீட்டை மாத்தணும் யோசிக்க வேண்டாம். Never think that you need to change your house, change your place. வேலையை மாத்தணும், கம்பெனியை மாத்தணும் யோசிக்காதீங்க. Don't think that you need to change your job or your company. நீங்கள் இருக்கிற இடத்திலேயே உங்களை பலுக செய்ய என் தேவனால் கூடும் என்று நாம் விசுவாசிக்க We need to வேண்டும். believe it is possible by my God that in the place wherever you are, He will make you fruitful and increase. சங்கீதங்களை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. If you look into the Psalms, it's so amazing. எல்லா சங்கீதங்களையும் எழுதின கர்த்தருடைய மனுஷர்கள் பாருங்கள் வித்தியாசமா எழுதியிருக்கிறாங்க. And those who wrote the Psalms, they are different people. எடுத்துக்கொள்ளுங்க 66ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Let's turn to Psalm 66. அதிலே 12ஆம் வசனத்தை இப்பொழுது வாசிக்கலாமா? Let's read verse 12 from that. You have caused men to ride over our heads. We went through fire and through water, but you brought us out to rich fulfillment. மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். இந்த சங்கீதக்காரனுடைய அனுபவத்தை எழுதியிருக்கிறார். And he has written his experience over here. இது கொஞ்சம் ஆழ்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். And if you go deep and read through, it will be so surprising. இது இப்படி நடந்திருக்குமா? நடந்திருக்கும். Would it have happened like this? மனுஷரை எங்கள் தலையினுமே என்ன பண்ணினீர்? ஏறி போக பண்ணினீர். You have caused men to ride over our heads. சொல்லுவோம் தெரியுமா,
கொஞ்சம் விட்டா தலை மேல ஏறி உட்காந்துப்பியே. And they'll say, if you give some room, he will go over your head. அதே அனுபவத்தை சங்கீதக்காரன் இந்த இடத்துல அனுபவிக்கிறார். And the same kind of experience the psalmist is experiencing. தலை மேல மனுஷன் மிதிச்சிட்டு போறாங்களாம். And people are walking and jumping over their heads. சில வேளையில நம்ம கூட அப்படி செய்தவங்க இருக்காங்க தெரியுமா? And sometimes even there are people who did the same thing for us. நம்மை பயன்படுத்தி அவங்க மேல வந்துருவாங்க. And making use of us, they will grow. அத பார்த்துட்டு நம்ம ஐயோ இப்படி எம்மனை பயன்படுத்தி வந்துட்டானே மேலன்னு யோசிப்போம். And we will be thinking, making use of us, they have grown like that. கவலைப்படாதீங்க, இந்த வசனத்தை பாருங்க. Do not worry about it. Look into this verse. தீயும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். And we went through the water and fire. அடுத்த காரியம் ஆயத்தமா இருக்கணும் தெரியுமா? செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து விட்டு. But you brought us out to rich fulfillment. பாருங்கள், இந்த யோசேப்பு நான் போயும் இந்த எகிப்தில வந்துட்டேனே என்று கவலைப்பட்டார். And Joseph was only worrying, I have come only to this land of Egypt. ஆனால் அந்த இடத்துல வந்து கூட அவர் விசுவாசத்தை விட்டு விடவில்லை. But even coming into this land, he did not leave his faith. அவருக்கு பிறந்த குழந்தைகளில் இரண்டாவது குழந்தைக்கு எப்ராயிம் என்று பெயர் வைக்கிறார். And for the second child that was born to him, he gave the name Ephraim. என்ன விசுவாசம் தெரியுமா? What belief he had? இந்த எகிப்திலும் என்னை தேவன் பலுகச் செய்வார். Even in Egypt, the Lord will make me to increase and be fruitful. அவ்விதமாகவே இந்த எகிப்து யோசேப்பின் சிறையாய் காணப்பட்டது. And therefore Egypt was Joseph's prison. அதே சிறை இந்த எகிப்து அவரை உயர்த்துகிற ஒரு மேடையாக மாறியது. ஒரு ஆமென் சொல்லுவோம் அந்த வேளையிலே. And that same Egypt and the prison, it became a platform of his growth. அன்னைக்கு சொல்லுவாங்க, நான் செய்து கொண்டிருக்க வேலை ரொம்ப கஷ்டமான வேலை. And many people used to say, the work that I'm doing, it's a very difficult job. நான் செய்து கொண்டிருக்க business ரொம்ப கஷ்டமான business. The kind of business that I'm doing, it's a very difficult business. அது எப்படிப்பட்ட business ஆக நேச்சர் ஆஃப் business காணப்பட்டாலும் கர்த்தர் ஒரு மனுஷனோடு இருக்கும் பொழுது கர்த்தர் அந்த மனுஷனை அந்த இடத்திலே பலுகச் செய்கிற தேவனாக இருக்கிறார். எப்ராயிம் என்ற ஆசீர்வாதம் அவனுக்கு வரும் என்று விசுவாசிக்க நன்மானவளே. No matter whatever kind of business you might be doing, when the Lord is along with that person, he will make him to increase over there. நாம் கண்ணை விட்டு அழுத இடத்திலேயே நாம் சாட்சி கொடுத்து தேவன் உயர்த்தினார் என்று சொல்லக்கூடிய இடமாக கர்த்தர் மாற்றுவாராக. And in the place where we cried and we faced difficulties, may the Lord bless us and make us to increase. இனிமே யாரும் உங்களுக்கு கிடைச்ச வேலையை குறை சொல்ல வேண்டாம். Don't keep complaining about the job that you have. உங்களுக்கு கிடைச்சிருக்கிற வாச்ச குடும்பத்தை குறை And சொல்லாதீங்க. don't keep complaining about the family that you have got. பிள்ளைகளை பார்த்து நீ வந்து வாச்சியே சொல்லாதீங்க. And don't even complain looking at your children. அவிதமாக பெற்றோர் நான் வந்து மற்ற பெற்றோருக்கு பிறந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் சொல்லாதீங்க. Never say, if only I was born to different parents, it would have been good. நீங்கள் வசிக்கிற இடம், வசிக்கிற நாடு, வசிக்கிற தேசம் அது எப்படி எதிர்மாறான தேசமாக இருந்தாலும் அதன் மத்தியிலே ஒரு எப்ராயிம் உங்களுக்காக காத்திருக்கிறது என்ற விசுவாசம் நமக்கு தேவை என்பானவர்களே. We need to have that faith. There is Ephraim, no matter whichever land or country that we are in. அந்த எப்ராயிம் என்ற ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவாராக. And may the Lord give us this blessing of Ephraim. இரண்டாவது குறிப்பாக Secondly, இந்த எப்ராயிம் என்ற ஆசீர்வாதம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது? and this blessing of Ephraim, what does it teach us? வாசிங்க அதே வசனம் ஆதியாகமம் 41:52. Let us read from Genesis chapter 41 and verse 52. And the name of the second he called Ephraim, for God has caused me to be fruitful in the land of my affliction. நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். And he named the second Ephraim. யோசேப்புடைய முதல் குமாரனுடைய பெயர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? மனாசே. And the name of the first son is Manasseh. மனாசே மறந்துடாதீங்க, ஆனா மறந்துடணும். And you should not forget Manasseh, but you need to forget certain things. நம்முடைய எல்லா அந்த பழைய அந்த சிந்தனைகள், பழைய அந்த நோக்கங்கள், பழைய காயங்கள் மறந்துடணும். And all things, all thoughts, that should change and forget. அதற்கு பின்பு ஒரு எப்ராயிம் கத்த வைத்திருக்கிறார். And after that the Lord has kept an Ephraim. மனாசேக்கு பின் எப்ராயிம் என்பது தேவனுடைய திட்டமாய் காணப்படுகிறது. And it is the order and plan of God that Ephraim should come after Manasseh. இரண்டாவது குறிப்பாக மனாசேக்கு பின் எப்ராயிம் அது தேவனுடைய திட்டம். And second point is Ephraim comes after Manasseh, and that's God's plan. இந்த
பிறப்பின் வரிசையின் ஒழுங்கு அது ஒரு சாதாரணமான ஒன்றல்ல. And if you look into the order of birth, it's not just an ordinary இது thing. தேவன் வைத்திருக்கிற ஒரு ஒழுங்கை வெளிப்படுத்துகிறதா காணப்படுகிறது. And it talks about the order of God, the divine process. பலன்கள் வருவதற்கு முன் ஒரு குணப்படுதல் அவசியம். Even before the fruitfulness comes in, there should be a healing. ஒரு ஆசீர்வாதம் என்ற நிலை வருவதற்கு முன்பதாக கடந்த கால சுமைகள், கடந்த கால பாரங்கள், கடந்த கால வேதனைகள், கடந்த கால காயங்கள் எல்லாம் ஆற்றப்பட வேண்டும். And even before there's a blessing, all the past experiences, past pain, agony, sorrow, hurt, wound, everything should be healed. அந்த மனாசே அனுபவம் வர வேண்டும். The experience of Manasseh should be coming in. அதற்கு பின்புதான் எப்ராயிம் வருவார். Only after that Ephraim comes. அதுக்கு பின்புதான் ஒரு பெருக்கம் என்ற ஆசீர்வாதம், பெருகுகின்ற ஆசீர்வாதம் வரும் அன்பானவர்களே. Only after that the blessing of multiplication and fruitfulness comes in. மனாசே என்பது மறப்பது என்ற அர்த்தம். When you talk about Manasseh, it's all about forgetting. மறக்க வேண்டிய காரியங்கள், மறக்க வேண்டிய, எடுத்து போட வேண்டிய கசப்புகள் எடுத்து போட வேண்டும். Things that should be forgotten, things that should be taken away, the bitterness, it should be taken out. நாம் யாருக்கும் துரோகம் செய்யல, ஆனா மற்றவர்கள் நமக்கு துரோகம் செய்திருப்பார்கள். We have not betrayed anybody, but others would have betrayed us. அந்த துரோகங்கள் நமக்கு காயங்களை ஏற்படுத்தியிருக்கும். And those betrayal would have wounded and hurt us. அந்த காயங்கள் இன்றோடு மறக்கப்பட வேண்டும். And those wounds have to be forgotten today itself. அப்பொழுதுதான் ஒரு புதிய ஆசீர்வாதத்துக்கு வழி ஏற்படுத்துகிறோம். And we'll make way for the new blessings. அந்த கசப்புகள், அந்த காயங்கள் மாற்றப்படும் பொழுதுதான் நிலைத்திருக்கும் பலனை கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். And only when that bitterness and pain is taken off, God will give you the blessing of being fruitful and being established. பொதுவாக தேவனுடைய ஆசீர்வாதங்கள் என்று சொல்வது அது உடனடியாக வருவதில்லை. And usually when we talk about the blessings of God, it doesn't come in immediately. தேவன் தன்னுடைய பலனை ஆசீர்வாதம் கொடுப்பதற்கு முன்பதாக சில காரியங்களை தேவன் கட்ட விரும்புவார். But even before the Lord gives us this blessing, the Lord is wanting to bind certain things. ரெஸ்டோரேஷன் சொல்லப்படுகிற மீண்டும் கட்டப்படுகிற அனுபவத்தை தேவன் படிப்படியாக கட்டளையிட்டு இருதயத்தை ஆயத்தப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை ஆயத்தப்படுத்தி, எதுக்கு தெரியுமா? வரப்போகிற பலனை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். And He is a God who does the work of restoration step by step. First and the foremost, He prepares our heart to receive those blessings. ஒரு தேவன் ஒரு ஒழுங்கை வைத்திருக்கிறார். என்ன ஒழுங்கு தெரியுமா? And God has kept an order or a discipline. குணமடைதல் பலனுக்கு முன் வருகிறது. And healing comes before fruitfulness. குணமடைதல் என்று சொன்னால் மனாசே. When you talk about healing, it's Manasseh. பலன் என்று சொன்னால் எப்ராயிம். When you talk about fruitfulness, that is Ephraim. குணமடைதல் என்ற மனாசே, பலன் என்ற எப்ராயிம் முன்னால் வர வேண்டும். And keep this in your mind, healing that is Manasseh should come before fruitfulness that is Ephraim. என்னை ஆசீர்வதியும் அதை செய்கிறேன் என்று சொல்லக்கூடாது. You should not say, Lord, you bless me and then I will do this. தேவன் எதிர்பார்க்கிற காரியங்களை நாம் செய்த உடனே தேவன் நம்மை பலுகி பெருகச் செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். And when we obey God and do things whatever He has said, then He will give us the blessing of being fruitful. நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஜீவியத்திலே, நம்ம இருதயத்திலே ஒரு பெரிய குணமாக்குதலை தேவன் செய்ய விரும்புகிறார். And the Lord is wanting to bring in a great healing in our heart and our mind. அதை செய்து பாருங்க. And do that, நம்முடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும். the works of our hands will be blessed. எப்ராயிம் என்ற ஆசீர்வாதம். The blessing of Ephraim. ஆண்டவரே, நான் மறக்க வேண்டிய, விட்டுவிட வேண்டிய காரியங்கள் என்ன? நீ பேசும் ஆண்டவரே. Lord, you speak with me. What are the things that I need to forget? What are the things that I need to leave? அதை விட்டுவிட நான் தீர்மானிக்கிறேன் ஆண்டவரே. Lord, I decide to leave them off. என்னுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துவீராக. Lord, you prepare my heart. ஆண்டவரே, ஒரு எப்ராயிம் என்ற பலுகுதலை நான் பெற்றுக்கொள்ள என்னை ஆயத்தப்படுத்துவீராக. Lord, you prepare me to receive the fruitfulness of Ephraim. நான் என் குடும்பத்திலே ஏன் இரண்டாவதாக பிறந்தேன் என்ற
அந்த வருத்தம் இருக்கக்கூடாது. You should not be worrying why I was born as a second person in my family. என்னைக்கும் முதல் பிறந்தவங்களுக்கு மதிப்பு அதிகம். And usually those who are born first, they have that honor. ஆனா உங்களுக்கு சில வருத்தம் காணப்படக்கூடாது. ஏன் நான் கடைக்குட்டியா பிறக்கல? And you should not be complaining or worrying why I was not born as a last child. கடைக்குட்டினா எல்லாத்துக்கும் செல்லம் அதிகமா இருக்கும்ல. Because only the last child will be receiving the pampering a lot. எல்லா குடும்ப பாரம் எல்லாம் எனக்கு வந்து என் தலையில விழுது. Because all the burden of the family is on my head. பாருங்க அவிதமான அந்த பிறப்பின் அந்த வரிசை குறித்து கவலைப்படக்கூடாது. You should not be worrying about the order in which you were born. தேவன் எந்த நிலையிலும் என்னை ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசிக்க வேண்டும். You need to believe that God will bless me in any given situation. ஆண்டவரே உம்முடைய தெய்வீக திட்டத்தை நான் மதிக்கிறேன் ஆண்டவரே. Lord, I will honor and respect your divine order. நான் மன்னிப்பு கேட்டு மறக்க வேண்டியது நான் மன்னிப்பு கேட்டு மறக்க கிருபை செய்வதாக அப்படி கிருபை கேட்கணும். You need to ask of the Lord, Lord, give me grace that I will ask forgiveness wherever I need to ask forgiveness and forget the things that I need to forget. அப்பொழுதே முழுமையான ஆசீர்வாதம் எப்ராயிம் நமக்கு வந்து சேரும். Then the perfect blessing of God, that is Ephraim, it will come and reach us. கடைசியாக கொண்டே தானிக்க விரும்புகிறேன். And finally another point. வாசியுங்கள் ஆதியாகமம் 48 அதிகாரம் 14 வசனத்தையும் 19 வசனத்தையும் வாசிங்க. Let us read from Genesis chapter 48 verses 14 and 19. Then Israel stretched out his right hand and laid it on Ephraim's head, who was a younger, and his left hand on Manasseh's head, guiding his hands knowingly, for Manasseh was the firstborn. But his father refused and said, I know, my son, I know. He shall also become a people, and he also shall be great. But truly his younger brother shall be greater than he, and his descendants shall become a multitude of nations. அப்பொழுது இஸ்ரவேல் மனமறிய தன் வலது கையை நீட்டி இளையவனாகிய எப்பிராயீமுடைய தலையின் மேலும் மனாசே மூத்தவனாய் இருந்தும் தன் இடது கையை மனாசேயுடைய தலையின் மேலும் வைத்தான். அவன் தகப்பனோ தடுத்து, அது எனக்கு தெரியும், என் மகனே எனக்கு தெரியும், இவனும் ஒரு ஜன கூட்டமாவான், இவனும் பெருகுவான், இவனுடைய தம்பியோ இவனிலும் அதிகமாய் பெருகுவான், அவனுடைய சந்ததியார் திரளான ஜனங்களாவார்கள் என்றான். எப்ராயிம் பெரிய ஆசீர்வாதம் பெற்றான் என்பதுதான் என்னுடைய கடைசி தலைப்பு. The last point is Ephraim receives the greater blessing. அந்த வரப்போகிற பெரிய ஆசீர்வாதத்தை தடுப்பதற்கு எத்தனை முயற்சிகள் நடைபெறுகிறது. And there are so many acts that was done so that it might be the blessing that was on the way, it could be hindered. யாக்கோபு தன் வலது கையை நீட்டி இளையவனாகிய எப்ராயிமின் தலையில வைக்கிறார். And Jacob, he took his right hand and put upon Ephraim, who was the youngest son. ஆசீர்வாதம் கொடுப்பதற்கு யாக்கோபு தன் வலது கையை நீட்டி இளையவனாக இருந்த எப்ராயிம் தலைமையில வைக்கிறதை பார்க்கலாம். And therefore, in order to give that blessing, Jacob, he put his right hand upon Ephraim, who was the youngest son. வசனம் அழகா சொல்லுது, மனாசே மூத்தவனாய் இருந்தும் இடது கையை மனாசேயின் தலைமையில வைத்தான். And the verse beautifully says, though Manasseh was the eldest, yet he put his left hand upon Manasseh's head. பாருங்க, தேவனுடைய அந்த ஆசீர்வாதம் தேடி வருது எப்ராயிமே. Look into that. The blessings of God comes in search of Ephraim. அதை தடுக்கிறதுக்கு அவருடைய தகப்பனே யோசேப்பு முயற்சி செய்கிறார். And Joseph himself, being his father, tried to stop that. பாருங்க, அவர் கையை மாத்தி வைங்கப்பா அப்படின்றாரு. And he was telling him, Daddy, change your hands. அவன் தகப்பனாக யாக்கோபு அதை தடுத்து, எனக்கு தெரியுண்டாமாவனே எனக்கு தெரியும்ன்றாரு. But his father Jacob, he told him saying, I know, my son, I know. எப்ராயிம் பெருகுவான், Ephraim will increase, இவனும் பெருகுவான், even he will also increase. பாருங்க அந்த ஆசீர்வாதம் இருக்கிறதை பார்க்கலாம். And you can see him receiving that blessing. தன் கைகளை யாக்கோபு மாற்றி எப்ராயிமுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தான்னு பார்க்கிறோம். And we see Jacob, he crossed his hand and gave a greater blessing to Ephraim. தேவனுடைய கிருபையினாலே நமக்கு பெரிய ஆசீர்வாதம் வரும் என்று இத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க. And how many of you believe by the grace of God we will receive a greater blessing? எப்ராயிமின் ஆசீர்வாதம், The blessings of Ephraim.
அதை தடுக்க உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களே முயற்சிக்கலாம். And in order to stop that, those who are in your family might even try to உங்கள் stop it. தகப்பனே முயற்சிக்கலாம். Even the father himself might stop. இல்லையா, இவன் தலையில இடது கையை தான் வைக்கணும், அவன் சின்னவன். And no, you have to keep your left hand on his head because he is younger. யாக்கோபு பாருங்க, அவ்வளவு பலவீனமா இருந்தாலும் அவருடைய அந்த உறுதியை காண்பிக்கிறத பாருங்க. நீ பேசாம இருடா, அவன் ராஜா வந்த கவலை இல்லை, நீ பேசாம இருடா, இவன் தலையில என் வலது கை தான் வைப்பேன். And look into Jacob, though he was weak, yet he was telling Joseph, who was a ruler over there, no, I will only keep my right hand upon Ephraim. யோசேப்பு நினைக்கிறார் யாக்கோபு தவறாய் கையில மாத்த வைக்கிறார்னு நினைக்கிறார். And Joseph was thinking that his father was laying hands mistakenly. இதுதான் தேவனுடைய திட்டம் என்று நாம் பார்க்கிறோம். And we see this is the plan of God. தேவன் பார்ப்பது வயதை பார்க்கவில்லை. And God doesn't look into your age. பிறந்த வரிசையை பார்க்கவில்லை. He doesn't look into the order of your birth. அவர் தம்முடைய நோக்கத்தை சித்தப்படி நிறைவேற்றுகிறதை பார்க்கலாம். But you can see he will fulfill his purpose according to his will. இப்பொழுது தியானித்த இந்த வசனங்கள் ஒரு ஆழமான சத்தியத்தை நமக்கு போதிக்கிற ஒன்றாக காணப்படுகிறது. The verses that we have meditated so far teaches us a deeper lesson. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு வருவதை ஒரு மனுஷனாலும் தடுக்கவே முடியாது என்று இந்த வசனம் நமக்கு கூட்டிட்டு காட்டுகிறது. And this verse underlines and tells us the blessings of God that he gives us, nobody can even stop it. இவன் வரிசைப்படி இளைவனாய் பிறந்தபடினாலே சேஷ்டபுத்திர பாகம் என்ற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. Because according to the order of birth, being a younger son, he could not inherit the blessing of birthright. ஆனாலும் தேவன் ஆசீர்வதிக்க வருவதை மனிதன் தடுக்க நினைத்தாலும் அவர் தடுக்க இடம் கொடுக்காமல் அந்த எப்ராஹீமை ஆசீர்வதித்து உயர்த்தினாரே, அதுதான் தேவனுடைய கிருபை என்று பார்க்கிறவன் பானவளே. But even if people are trying to stop that, yet God gave the blessing of increase unto Ephraim. That is the grace of God. பாருங்கள், தேவனுடைய ஆசீர்வாதம் மனுஷனுடைய எதிர்பார்ப்பின்படி அது கட்டுப்படுத்தப்படாது, அது ஆசீர்வதிக்கப்பட்ட தீரும் என்று நாம் வாசிக்கிறோம். The blessings of God, it cannot be limited or controlled by human being. That is beyond that. நான் விசுவாசிக்கிறேன், தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எனக்கு வருவதை ஒருவரும் தடுக்க முடியாது விசுவாசிக்கிறேன். And you need to believe the blessings of God that he gives me, nobody can stop or hinder it. இதானையா எப்ராஹீம். And this is Ephraim. பரிகட்சிக்கிற தேவனை பார்க்கிறோமே. And we see a God who makes it to increase. ஒரு குடும்பத்திலே தாழ்வு உள்ளவளாக காணப்படலாம். Whereas you might be humble in the family. ஆசீர்வாதம் பெறுவதற்கு தகுதியில்லவளாக காணப்படலாம். Or you might be unworthy to receive those blessings. ஆனாலும் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எப்ராஹீமை தேடி வந்தது போல. But yet as the blessing came searching for Ephraim, பாருங்கள், நம்மையும் அவருடைய ஆசீர்வாதங்கள் தேடி வருவது ஒன்றாக காணப்படுகிறது. and even so the blessings will come in search of us. அவர் யாரை மேலே கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர்களை மேலே கொண்டு வந்தே தீருவார். Whomsoever the Lord is wanting to lift up high and bring up first, he will definitely lift them up. இந்த வேலை செய்து இவ்வளவு சம்பளம் வாங்குறவனுக்கு இப்படி இருக்க வாய்ப்பே இல்லைன்னு உலகம் சொல்லலாம். And the world might say, for a person who's earning so much like this, he cannot live such a like kind of life. அப்படிப்பட்ட நேரத்தில் நான் சொன்னேன்னு தெரியுமா, என் தேவன் என்னோடு இருக்கிறார், என்னை பலகை செய்திருக்கிறார். And at that point of time we need to say, my God is along with me and he has made me to be fruitful. இந்த எப்ராஹீம் என்ற ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு மனித எதிர்பார்ப்புகளுக்கு மேலாக கர்த்தர் கிருபை செய்து அவருடைய அதிகாரத்தை வெளிப்படுத்துவதை பார்க்கலாம். And we can say, in order to receive this kind of a blessing, the Lord is revealing his grace over there and his sovereign authority. யாக்கோபு ஆசீர்வதிக்க கரத்தை நீட்டுகிறார். And he stretched out his hand to bless Joseph. அந்த வேளையிலே அந்த யோசேப்பு அதை தடுக்கிறார். And Joseph, he was trying to stop him over there. ஆனாலும் அந்த இடத்துல யாக்கோபு இல்லை, எனக்கு தெரியும் என்று சொல்லி அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த எப்ராஹீமுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தது போல தேவனுடைய அதிகாரம் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று விசுவாசிக்க வேண்டிய அன்பானவர்களே. And just as Jacob told him saying, no, I know very well, and then he gave the blessings to Ephraim, even in the midst of that, even so God's sovereignty will give us those blessings of Ephraim. தேவனுடைய ஆசீர்வாதம் பிறப்பின் வரிசைப்படி வரணும்னா மனசாக்கு வந்திருக்கணும். And if the blessing of God should come according to the birth of and the order, it should have first come to Manasseh. ஆனா தேவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? But what is the purpose of God? மனாசேக்கு ஆசீர்வாதம் உண்டு. Manasseh will also be blessed. ஆனால் எப்ராஹீம் விசேஷமானவன். But
Ephraim especially. இன்றைக்கு இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள காரியம் என்ன தெரியுமா? And what is that we will learn from this? யார் நினைச்சாலும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நமக்கு தடுக்கவே முடியாது. And even if people think they can never ever stop the blessing that God அது gives us, நமக்கு வந்தே தீரும். and it will definitely come. பாருங்க, வேதத்தில் பார்க்கும்போது தொடர்ந்து படிக்கும் பொழுது நமக்கு அழகாக புரிகிறது இப்ராஹிமை தேவன் எப்படி ஆசீர்வதித்தார் என்று அழகாக தெரிகிறது. And if you read through the Bible, it's so beautifully given how God blessed Ephraim. ஓசியா புத்தகத்திலே 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்கிறது. In Hosea chapter 13 and verse 15 it says, எப்ராஹிமை குறித்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது எப்ராஹிம் இவன் சகோதரருக்குள்ளே ஜனம் பெருத்தவனாய் இருந்தான் என்று பார்க்கிறோம். and it says he is fruitful among his brethren over there. அதிகாரத்தை வாசித்து பார்த்தா தெரியும் எப்ராஹிம் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. And it's given about talking about Ephraim over there. பாருங்க, எழுத்தின்படியே ஜனம் பெருத்தவனாய் அவன் இருந்தான். And literally he was also fruitful among his brethren. நீங்கள் என்னாகமம் முதல் அதிகாரம் 33 35 வாசிக்கும் பொழுது பாருங்கள், மனாசேயின் கோத்திரத்தினுடைய எண்ணிக்கை 32,200 பார்க்கிறோம். And if you read through in Numbers chapter 1 verses 33 and 34, the count of Manasseh is also given in over there. பாருங்க, மனாசே கோத்திரத்தின் எண்ணிக்கை பாருங்க 32,200. And it was 32,200 of Manasseh. ஆனால் தேவனால் விசேஷமான ஆசீர்வாதத்தை பெற்ற இப்ராஹிம் கோத்திரத்தினுடைய எண்ணிக்கை என்ன தெரியுமா? But what is the count of Ephraim's tribe? 40,500. It was 40,500. தேவனால் விசேஷமான ஆசீர்வாதம் பெற்ற இப்ராஹிமுக்கு ஒரு பெரிய பெருக்கத்தை கட்டளையிட்டார். And of Ephraim was specially blessed by God. He also gave a blessing of multiplication. மனாசேயும் ஆசீர்வதிக்கப்படுவான். Manasseh will also be blessed. 32,200 தான். But it's only 32,200. ஆனால் பலுகுதலின் ஆசீர்வாதத்தை பெற்ற இப்ராஹிமுக்கு தேவன் ஆசீர்வாதங்களை கூட்டி வழங்கினது போல மனாசே என்ற மறக்கப்படுகிற அந்த அனுபவத்தை மறக்க வேண்டிய அனுபவங்களை நீங்கள் மறக்கும் பொழுது இப்ராஹிம் என்ற பலுகுதல் அனுபவம் அது பெரிதாக காணப்படும் என்று சொல்கிறார். And the Lord is saying, when you forget and have the experience of Manasseh forgetting the things that you need to forget, then you will have the increase and the blessing of increase and fruitfulness. Ephraim. இப்ராஹிமின் கோத்திரம் இஸ்ரவேலிலே ஒரு முக்கிய கோத்திரமாக தலையெடுத்தது. And the tribe of Ephraim, it was some of the leading tribe of Israel. ஆனால் எப்ராஹிம் பிறந்தது வேதனையிலே பிறந்தார். But Ephraim, he was born a second. துன்பத்திலே பிறந்தார். And he was born in affliction. வேதனை தொடங்கின இப்ராஹிமின் வாழ்க்கை ஒரு வல்லமையிலே முடிகிறது பார்க்கலாம். And we see the life of Ephraim, it started in agony and pain, it ended in a wonderful way. இன்றைக்கு இருக்கிற வேதனை துன்பத்தை பார்க்காதீர்கள். Do not look into the pain and agony that you are facing today. தேவன் எப்படி மனாசேயை ஆசீர்வதித்து எழுத்தின்படியே பெருகச் செய்தாரோ அதே தேவன் நம்மோடு இருந்து எழுத்தின்படியே நம் பெருக்கத்தை காண கர்த்தர் கிருபை செய்வாராக. Just as the Lord was with Ephraim and he blessed him literally, even so the Lord will be along with us and he will also give us the blessing of fruitfulness and increase. தேவன் அந்த எப்ராஹிமின் வாழ்க்கையை வேதனையில் தொடங்கி வல்லமையில் முடிக்கிறார். And the Lord started the life of Ephraim. It started in pain, but it ended in a glorious way. அதுபோல மனாசேயின் அனுபவம் என்ன தெரியுமா? மறக்க வேண்டியதை விட்டுவிட வேண்டியதை விட்டுவிடும் பொழுது ஒரு எப்ராஹிம் ஒரு பலன் நமக்காய் காத்திருக்கிறது விசுவாசிக்க வேண்டும். And what is that we need to believe? And when we leave off things, whatever things we need to leave and forget, like unto Manasseh, then we will have a blessing of Ephraim. அந்த இருதயத்தில் இருக்கிற அந்த விட்டுவிட வேண்டிய அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை அப்படியே வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த எப்ராஹிம் அனுபவம் காணப்படாது. And when you have that bitterness and the things which are displeasing to God in your heart, you can never have the experience of Ephraim. இந்த வேதனை அப்படி இருக்கிறது என்று தேவனை விட்டுவிட்டால் எல்லாம் போகும். And because the pain is still there, and if you leave of God, everything will go away. துன்பத்தின் மத்தியிலே வேதனை மத்தியிலே என் தேவனை இன்னும் அதிகமாய் பிடிக்க வேண்டும். And in the midst of pain and agony, you need to still hold it tight to God. அப்பொழுது எப்ராஹிமின் ஆசீர்வாதம் நமக்கு நிறைவாய் வரும் என்பார்களே. And then the blessings of Ephraim will come in fullness to us. யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். We are all going to read from the Gospel of John chapter 15 and verse 5. நானே
திராட்சை செடி. செடி நீங்கள் நீங்கள் கொடிகள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆண்டவரே, என்னுடைய ஜீவிதம் இப்படி இருக்கிறது ஆண்டவரே. Lord, my life is like this, Lord. ஒரு எப்ராயிம் அனுபவத்தை தருவீராக. Give me an experience of Ephraim. அவரை நிலைத்திருக்கும் பொழுது When we abide in him, அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்றது போல just as it said, you will bear more fruit. ஒரு எப்ராயிம் அனுபவத்தை கத்த தருவராக. May the Lord give us the experience of Ephraim to. ஆண்டவரே, என்னுடைய எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலே நான் உண்மையிலே நிலைத்திருக்க தீர்மானிக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்றீங்க இந்த வேளையிலே? How many of you like to say, Lord, in the midst of whatever situation, I would remain in you? How many of you say என்ன that? சூழ்நிலையை அனுமதிக்கிறீரோ அதில் நான் கடன் செலுத்த தீர்மானிக்கிறேன் ஆண்டவரே. Lord, whatever situations you are allowing and permitting in my life, I decide to go through that, Lord. அவரிலே ஒரு நினைத்திருந்தால் அவர் எப்படிப்பட்ட கனி கொடுப்பான் சொல்லுங்க பார்க்கலாம். மிகுந்த கனிகளை கொடுப்பான். And if you abide in him, he will make you to bear more fruit. ஒரு எப்ராயிம். And Ephraim, சில சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் உம்மை விட்டு பின்வாங்க செய்கிறது ஆண்டவரே. Lord, certain circumstances and situations have made me to backslide. இந்த வேளையில ஒரு தீர்மானம் செய்யுங்கள். Today, make a decision. என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் Whatever be the situation, உம்மிலே நிலைத்திருப்பேன். I will remain in you. நான் மறக்க வேண்டிய விட்டுவிட வேண்டிய கசப்புகளை விட்டு விடுவேன் ஆண்டவரே. Lord, the bitterness that I need to forget and leave, I will leave it, Lord. பிதாவே, எனக்கு ஒரு எப்ராயிமை கட்டிடுவீராக. Father God, command an Ephraim to me. பிதாவே, இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. Father God, we pray right now. பலுகுதல் என்ற எப்ராயிம் எங்களுக்கு வருவதாக. Lord, before that fruitfulness of Ephraim, ஆண்டவரே, அந்த எப்ராயிம் வருவதற்கு முன்பதாக ஒரு மனாசே என்ற விட்டுவிட வேண்டிய காரியங்களை மறக்க வேண்டிய காரியங்களை மறக்க கிருபை செய்வீராக. Lord, even before Ephraim comes in, Lord, enable us to have that experience of Manasseh where we need to forget certain things and leave certain things. தெய்வீக ஒழுங்கு என்று பார்க்கிறோமே. Lord, we see your divine order. அதற்கு நாங்கள் கீழ்ப்படிய கிருபை செய்வீராக. Give us grace that we will obey to. உம்மில் நிலைத்திருப்போம் ஐயா, தீர்மானிக்கிறோம். Lord, we decide that we will abide in you. தொடர்ந்து நிலைத்திருந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக. Give us grace that we'll abide in you continuously and receive your blessing. பலுகுதலின் ஆசீர்வாதத்தை நாங்கள் காண கிருபை செய்வீராக. Enable us to see a blessing of fruitfulness. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. ஆமென். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அன்பைக்கும் மாறுதலும் சமாதானமும் ஆளுகையும் நம் அனைவரோடும் கூட இருந்து மனாசே என்ற அனுபவத்தை நாம் பெற்றுக்கொண்டு மறக்க வேண்டியதை மறந்து விட்டுவிட வேண்டியதை விட்டுவிட்டு ஆயத்தமாகி எப்ராயிம் என்ற ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். ஆமென். பாஸ்டர் பி. ஸ்டீபன் மற்றும் திருமதி சந்திரலேகா